பாஜகவினரின் குழந்தைகள் ஏன் ஆர்எஸ்எஸ்ஸில் இல்லை? சரியான கேள்வியாச்சே. இதுவரையிலும் நம்ம யோசித்து பார்த்ததே இல்லையே. ஆமாம், நிர்மலா சீதாராமனுடைய குழந்தைகள் ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கிறாங்களா? இல்லையே. ஏதாவது சாகாவில் பங்கெடுத்ததாவது ஏதாவது ஒரு படம் ஏதாவது காட்ட முடியுமா? இல்லையே. அமித்ஷாவோட பையன் இல்லையே. நிதின் கட்கரி, ஜேபி நட்டா, ராஜ்நாத் சிங், பாஜகவினுடைய முக்கியமான தலைவர்கள், வட சுட்டு இருக்கக்கூடிய தலைவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் ஏன் ஆர்எஸ்எஸ்ஸில் இல்லை? இதை நான் கேட்கல. இது மிக முக்கியமான ஒரு தலைவர் இன்றைக்கு கேள்வி மூலம் எழுப்பியிருக்கிறார். நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய கேள்வி. சரியா? இப்போ அமித்ஷாவோட பையன் ஐசிசியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறான். அவன் ஆர்எஸ்எஸ்க்கு போகிறதே இல்லை. ஆர்எஸ்எஸ்ஸில் அவன் சேர்ந்ததாகவும் தெரியாது, ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கிறானாலும் தெரியாது. இப்போ நிர்மலா சீதாராமனுடைய பிள்ளைகள் இப்படி பட்டியலிட்டுட்டே போகலாம். அப்போ உங்கள் வீட்டு பிள்ளைகளை மட்டும் நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸில் அனுப்ப மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆர்எஸ்எஸ்க்குள்ளே போனால் என்ன நடக்கும் அப்படின்னு. ஆனால் இந்தியாவினுடைய ஏழை குழந்தைகள் ஆர்எஸ்எஸ்ஸில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? மீண்டும் சொல்கிறேன், இது காங்கிரஸினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பிரியங்க் கார்கே இந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அவர் நேற்றைய தினம் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சீதாராமையாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழ்நாடை போல அரசு இடங்களில் ஆர்எஸ்எஸ்க்கு அனுமதி கொடுக்கக்கூடாது, அதற்கு தடை போடணும்னு சொல்லியிருக்காரு. ஆர்எஸ்எஸ்ஸை தடை செய்ய வேண்டும். இது போன்ற இடங்களில் அவனுங்க வேணால் அவங்களுடைய ஹோட்டல்கள் நடத்திக்கிட்டோம். இல்லை இன்றைக்கி அவனுங்க எளிமையான இயக்கம் இல்லையா, ரொம்ப சாதாரணமான ஒரு இயக்கம். ஆனால் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டிடங்களை கட்டி இன்றைக்கி இருக்கிறாங்க. எவ்வளவு ஆர்எஸ்எஸ்க்கு இவ்வளோ சொத்து சேர்ந்தது எப்படி, ஆர்எஸ்எஸ்க்கு எங்கேருந்து பணம் வருது எப்படி, இதெல்லாம் எந்த இந்தியர்களுக்கும் தெரியாது. ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கிறவனுக்கே தெரியாது. அது வேறு விஷயம். இப்போ நான் என்ன, அவனுங்களுக்கான இடங்கள் அவனுங்க நடத்திக்கிட்டோம். அரசு சார்ந்த இடங்களில் இவனுங்களை அனுமதிக்கக்கூடாது, ஆர்எஸ்எஸ்க்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சீதாராமையாவிற்கு பிரியங்க் கார்கே கடிதம் எழுதி இருக்கிறார். சரி, எதோட விட்டுட்டாரா? அதோட விடுறாரா? இல்லை, அடுத்து சில விஷயங்களை முன்வைக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்காரர்கள் இந்தியாவின் சிறப்பு குடிமக்களா? அவர்கள் எப்படி குச்சிகளுடன் அணிவகுப்பு நடத்த முடியும்? வேறு எந்த சமூகத்தினர், தலித்துகளோ பிற்படுத்தப்பட்டோர்களோ சமூக வண்ண சட்டைகளை அணிந்து கொண்டு குச்சிகளை பிடித்து அணிவகுப்பு நடத்தினால் யாராவது அதை அனுமதிப்பார்களா? கடந்த 2 நாட்களாக எனது தொலைபேசி நிறுத்தாமல் ஒலிக்கிறது. ஆர்எஸ்எஸ் நடவடிக்கைகளை நான் கேள்வி கேட்கவும் தடுக்கவும் துணிந்ததால் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் எதிராக மிரட்டல்கள் மற்றும் மோசமான துஷ்பிரயோகங்கள் நிறைந்த அழைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது நேற்றைய தினம் பிரியங்க் கார்கே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம்.